சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய மழை. மே மாத நடுவில் உச்சி வெயில் காலத்தில் கிளைமேட் எப்படி மாறும்னு யார் எதிர்பார்த்திருப்பாங்க? அந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டு தான் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள், குறிப்பாக வட மாவட்டங்கள் ஒரு நல்ல சீதோஷ்ண நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட கொஞ்சம் முன்னாடியே தொடங்க இருக்கிறதுன்னு கடந்த சில நாட்களாகவே சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ அதிகாரப்பூர்வமான தேதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. 27ஆம் தேதி மே 27 தென்மேற்கு பருவமழை தொடங்க இருக்கிறது என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் கோடை மழையும் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிரம் எடுக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ நாம திரையில பார்க்கக்கூடியது கடந்த 12 மணி நேரத்தில் மேக நடமாட்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. மழை மேகங்கள் திரண்டு வங்கக்கடல்ல இருந்து தமிழகத்தை நோக்கி உட்புகுந்து குறிப்பாக வட கடலோர மாவட்டங்களாக இருக்கட்டும், இங்கே கீழே டெல்டா பகுதிகளின் சில பகுதிகளாக இருக்கட்டும், மேகங்கள் திரண்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ஸோ மழையின் தாக்கம் வரும் நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ரேடார் நமக்கு என்ன சொல்லுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உள் மாவட்டங்கள் குறிப்பாக வட மாவட்டங்களுடைய உள்பகுதிகள் சிலவற்றில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு அடுத்த ஒரு மணி நேரத்து வரைக்குமே இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இங்க பாருங்க, திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜோலார்பேட்டை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், கிருஷ்ணகிரி ஊத்தங்கரைக்கு இடையே சில பகுதிகள், காரிமங்கலத்தை ஒட்டியிருக்கக்கூடிய சில பகுதிகளாக இருக்கட்டும், ஆத்தூரை ஒட்டியிருக்கக்கூடிய சில பகுதிகள், திண்டிவனம் திருக்கோவிலூருக்கு இடைப்பட்ட சில பகுதிகள், இந்த இடத்துலையும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால பார்க்க முடிகிறது. ஸோ அப்படியே இங்கே சென்னை பகுதியை ஒட்டி வந்தோம்னா அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு பெரிய அளவில் மழை இல்லை அப்படின்னாலுமே தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மழை கொஞ்சம் தீவிரமடையக்கூடிய சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இங்கே கேளம்பாக்கத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் பாருங்க, மறைமலை நகர், கரும்பாக்கம், செங்கல்பட்டு, அருண்குன்றம், கேளம்பாக்கத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த ரூரல் ஏரியாஸ், இந்த பகுதிகளிலுமே கூட மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்க போகிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். அந்த வகையில் இன்று மழையின் தாக்கம் பல்வேறு வட மாவட்டங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தென் பகுதிகளிலுமே இன்று மாலை வேலை நேரத்தில் கூட மழை கொஞ்சம் தீவிரம் எடுக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். குறிப்பாக இங்கே பாருங்கள், இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள், மதுரை வரைக்குமே கூட மழை பெய்வதற்கான சூழல் இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ இன்று 17 மாவட்டங்களுக்கு பார்த்தோம்னா நம்ம வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து மழைக்கான கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த மழையானது நாளையும் தொடர இருக்கிறது. நாளை நிலவரத்தை பாருங்க, ஒரு பரவலான ஒரு மழை பெய்வதற்கான வாய்ப்புமே இருக்கிறது. 12 மாவட்டங்களுக்கு அலர்ட் கொடுத்திருந்தாலுமே பல்வேறு இடங்களில் சீதோஷ்ண நிலை ஒரு நல்ல ஒரு பிளசண்டான ஒரு கிளைமேட் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இந்த பக்கம் கேரளாவை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளில் மழை இன்னும் கொஞ்சம் தீவிரம் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் வட மாவட்டங்களை பாருங்க, இங்க சென்னைக்கும் பெங்களூருக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் மழை தீவிரம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் நாளை இன்னும் அதிகமாக இருக்கிறத நம்மால பார்க்க முடிகிறது. ஸோ வானிலை ஆய்வு மைய தரவுகள் வேற என்னென்ன விஷயங்களை நமக்கு பதிவு பண்ணுது? இந்த கோடை மழையை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த ஒரு கிராஃப் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. இதுல வழக்கமான மழை நிலவரம் இந்த ஏப்ரல் மே மாதங்களில் இந்த சிவப்பு கோடுல வரையறுக்கப்பட்டிருக்கு. ஆனா தற்போது பெய்யக்கூடிய மழை நிலவரம் பாருங்க, மே 15க்கும் 20க்கும் இடைப்பட்ட நேரத்தில் இந்த பகுதியில் பாருங்க மழை வழக்கத்தை விட எந்த அளவுக்கு அதிகமாக பொழிந்திருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ எதிர்பார்த்ததை விட வழக்கத்தை விட கூடுதலாக ஒரு மழை பொழிவு தமிழகத்தில் தற்போது பெய்து கொண்டிருக்கிறது. ஸோ வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது, தற்போதைய சூழலில் வட கடலோர வட மாவட்டங்கள் நல்ல ஒரு மழை பொழிவை பெற்றுக் கொண்டிருக்கின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்தை விட்டுட்டு மற்ற பகுதிகளுக்கு எல்லாமே கூட மிதமான அளவில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. அதுவே மாவட்ட வாரியாக பொதுவான ஒரு மழை தொடர்பான எச்சரிக்கை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இங்க பாருங்க, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் இந்த 2 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் ஆரஞ்சு அலர்ட் என்ற மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது கொஞ்சம் கனமழை பெய்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகள். அதை விடுத்து தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகள், ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டமே கவர் ஆயிடுச்சு அப்படின்றது நம்மால பார்க்க முடிகிறது. எல்லா இடத்திலும் மிதமான ஒரு மழைக்கு இன்றும் நாளையும் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மழையின் தீவிரம் தான் மாறுபடுமே தவிர மழை நிச்சயம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. நாளைய நிலையை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கணிப்பின்படி பார்க்கும்போது சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு மழை பொழிவுக்கான வாய்ப்பு ஓரளவுக்கு குறைவா இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆனாலுமே இந்த நிலை மாறுவதற்கான சூழலும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் நாளையுமே ஊட்டி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அந்த பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மீண்டும் தீவிரம் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பொதுவான ஒரு எச்சரிக்கை என்ன விடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய நாள் மே 19ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நீலகிரி, கோவையின் மலைப்பகுதிகளில் குறிப்பாக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதே மாதிரி
பிற பகுதிகள் எடுத்தோம்னா ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டங்களில் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. இது இன்றைய நிலவரம் தான். ஒப்பீட்டு அளவில் பார்த்தோம்னா நாளையுமே கூட நீலகிரி பகுதிகளில் மழை தீவிரம் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. அந்த வகையில் நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நாளைக்கு கனமழை பெய்ய இருக்கிறது. அதை தவிர்த்து தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களையும் நாளை மிதமான மழை முதல் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ கோடை மழை எதிர்பார்த்ததை விட அதிகமாக பெய்யுது அப்படின்ற ஒரு ரீசனோட தென்மேற்கு பருவமழையும் எதிர்பார்த்ததை விட கூடிய விரைவில் தொடங்க இருக்கிறது. அப்படின்றத தாண்டி இந்த பக்கம் அரபிக்கடலில் ஒரு சுழற்சி, இந்த பக்கம் வங்கக்கடலில் ஒரு சுழற்சி, இரண்டும் சேர்ந்து தமிழகத்திற்கு அடுத்த சில நாட்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை தர காத்து கொண்டிருக்கின்றன. நடுவில் ஒரு சின்ன பிரேக் வர இருக்கிறது. பிரேக்கு பிறகு மீண்டும் மழைப்பொழிவானது ஆரம்பிக்க இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 27ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த கோடை மழை முடிஞ்சு தென்மேற்கு பருவமழை தன்னுடைய தாக்கத்தை காட்ட ஆரம்பிக்கும். முதல்ல கேரளாவில் வழக்கம் போல் ஆரம்பித்தாலுமே கேரள பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள் இந்த தென்மேற்கு பருவமழையால் பலன் பெற காத்திருக்கின்றன. இந்த வருடம் கொஞ்சம் கூடுதலாகவே மழை பொழியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. போன வருஷம் எப்படி நமக்கு வடகிழக்கு பருவமழை கொஞ்சம் எக்ஸஸ் மழையை கொடுத்ததோ இதே மாதிரி தென்மேற்கு பருவமழையும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான பதில் எல்லாம் நமக்கு வரும் நாட்களில் தெரிய வரும். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே 4 இடம் என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.